Hi and welcome to Easy Spoken English Kanchi. நம்ம போன வீடியோவில் perfect tenses structure அதாவது have, has, had, will have கூட past participle யூஸ் பண்ணி எப்படி sentence frame பண்ணுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் இந்த have, has, had, will have கூட verb இல்லாமல் எப்படி sentences frame பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, come now let's begin. ஸோ எப்போ யூஸ் பண்ணோம், என்ன ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இல்லை ஏதாவது ஒன்றுத்துக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது இல்லை நபர் இருக்காங்க. ஸோ பொசிஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட், வில் ஹேவ். ஆல்ரைட். ஸோ இப்போ இதை ப்ரெசண்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஐ, வி, யூ, தேக்கு ஹேவ், ஹீ, ஷீட்டுக்கு ஹேஸ். நவ் லெட்ஸ் see some examples. என்கிட்ட பேனா இருக்குது. ஸோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறோம், இல்லைனா நான் பேனா வச்சுருக்கேனோ சொல்லலாம். ஸோ ஐ அப்படின்றதுனால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ ஹாவ் அ பென். அவன்கிட்ட பேனா இருக்குது இல்லை அவன் பேனா வச்சுருக்கானா ஹீன்றதுனால ஹேஸ், ஹீ ஹேஸ் அ பென். ஸோ இங்கே காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, ஐ ஆம் ஹேவிங் அ பென், ஹீ இஸ் ஹேவிங் அ பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஐஎன்ஜி போட்டு நம்ம பேசக்கூடாது. ஐ ஹேவ், யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ், ஹீ, ஷீ, இட் ஹேஸ். ஓகே, தட் ஷுட் பி த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இருக்காங்கன்னா ப்ரெசன்ட் இல்லையா. ஸோ ஹீ ஹேஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவளுக்கு நிறைய வேலை இருக்குது. She has a lot of work. She has a lot of work. அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. தேன்றதுனால have. So they have a lot of talents. They have a lot of talents. அந்த நாய்க்கு காலில் ஒரு காயம் இருக்குது. The dog has a wound on the leg. ஸோ டாக்னும் போது இட்டில் வரும். ஸோ அதனால் the dog has. ஓகேங்களா. ஸோ he, sheட்டுக்கு has யூஸ் பண்ணோம். அதனால் the dog has a wound on the leg. இதோட பாஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒருத்தவங்க கிட்ட இல்லை ஒன்றுத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் நபர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் எல்லாத்துக்குமே ஹேட் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு 12 மணிக்கு மீட்டிங் இருந்துச்சு. வி ஹேட் அ மீட்டிங் அட் 12. ஸோ ஹேட் பாஸ்ட் இல்லையா, இருந்துச்சுன்னும் போது பாஸ்ட். ஸோ வி ஹேட் அ மீட்டிங் அட் 12. எனக்கு டைம் இருந்துச்சு, அதனால நான் பண்ணேன். ஐ ஹேட் டைம், ஸோ ஐ டிட் இட். ஸோ ஐ ஹேட் டைம். நேற்று எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. I had class yesterday. I had class yesterday. காலையில் எனக்கு தலைவலி இருந்துச்சு. I had a headache in the morning. I had a headache in the morning. ஸோ இதுவே ஃப்யூச்சராக இருக்குது. நாளைக்கு என்கிட்ட இருக்கும், அடுத்த மாதம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் சொல்லும் போது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் எல்லாத்துக்குமே will have யூஸ் பண்ணோம். அடுத்த வருஷம் உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். You will have a lot of responsibilities next year. You மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் will have. So you will have a lot of responsibilities next year. நம்மக்கிட்ட அடுத்த வாரம் ஒரு பெட் இருக்கும். We will have a pet next week. We will have a pet next week. நீ 100 ரூபா கொடுத்தா என்கிட்ட 500 ரூபாய் இருக்கும். ஸோ என்கிட்ட 500 ரூபாய் இருக்கும் எப்போ, ஃப்யூச்சரில். நீ 100 ரூபா கொடுத்தனா தான், இன்னும் நடக்கலை. ஸோ ஃப்யூச்சர்ன்றதால ஐ will have 500 rupees if you give me 100 rupees. I will have 500 rupees if you give me 100 rupees. நீ இதை பண்ணலைன்னா உனக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ இப்போ நீ இதை பண்ணிகிட்ருக்க, ஃப்யூச்சரில் நீ இதை பண்ணலன்னா ஃப்யூச்சரில் உனக்கு டைம் இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ அதனால் யூ வில் ஹாவ் a lot of time if you don't do this. Okay, so you will have a lot of time. உனக்கு டைம் இருக்கும் if you don't do this. Alright, so இங்கே நான் வந்து 5 questions கொடுத்துருக்கேன். as usual நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். present, past, future பார்த்து have, has, had, will have யூஸ் பண்ணுங்கள். a big shout out to all those who try and give your answers in the comment. I feel really happy to see some of you trying and giving your answers, and I'll feel even more happy if all of you try. I don't think that's possible, but still I wish that all of you try. Okay, that's it for today. We'll see you in the next video. Till then, take care and bye.